வணக்கம். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, பொதுவாக நமது ஆயுளில் இறுதி காலத்தில் கோழை என்கிற சளியே யமனாக வருகிறது. மரணிக்கும் தருவாயில் உள்ள பெரியோர்களுடைய அருகில் இருக்கும்போது கவனித்திருப்பீர்கள் அல்லது பார்த்திருப்பீர்கள். ஆக நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு சளியின் தொந்தரவு இல்லாமல் இருக்கிறோமோ அவ்வளவு நாள் ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளுடன் வாழ முடியும். அதற்கு சில மூச்சு பயிற்சிகளும் உணவு திருத்தங்களும் வாழ்வியல் வழக்கமாக கொண்டு வாழ வேண்டும். நடைமுறையில் பலருக்கு தட்பவெட்ப சூழ்நிலை காரணமாகவும் தவறான உணவு பழக்க வழக்கத்தின் காரணமாகவும் உடல் கழிவுகள் தேக்கத்தின் காரணமாகவும் சுகாதாரமற்ற இடங்களில் பணி செய்வதன் காரணமாகவும் நுரையீரல் பலவீனமடைந்து நடந்தாலே மூச்சு வாங்குவது, மூக்கடைப்பு, மூக்கில் நீர் ஒழுகுவது, தொண்டையில் சளி கட்டி கொண்டு முருன்னு சத்தம் வர்றது, வீசிங், மூச்சு திணறல், தொடர் இருமல், தீராத சளி, ஆஸ்துமா மற்றும் குழந்தைகளுக்கு பிரைமரி காம்ப்ளெக்ஸ் என்கிற சளி இருமல் தொந்தரவு ஏற்படுகிறது. இவைகளெல்லாம் நீக்கக்கூடிய நமது சித்தர்களால் வழிகாட்டப்பட்ட ஒரு அற்புதமான சிறந்த மூலிகை எண்ணெய் தயாரிப்பு முறையை இப்பொழுது காணலாம். இதற்கு தேவையானது தூய்மையாக செக்கிலிருந்து எடுக்கப்பட்ட நல்லெண்ணெய், கரிசலாங்கண்ணி மூலிகை, சுக்கு, மிளகு, திப்பலி. இப்பொழுது அந்த எண்ணெய் தயாரிப்பு முறையை பார்ப்போம். இதுதான் கையாந்தரை என்கிற கரிசலாங்கண்ணி. இடிக்கப்படுகிறது. இந்த கரிசலாங்கண்ணியும் இடித்து சாறு எடுத்துக்கணும். கரிசலாங்கண்ணி மூலிகை சாறு. இது நாட்டு மரச்செக்கில் ஆடிய நல்லெண்ணெய். இது சுக்கு. இது மிளகுத்தூள். மிளகை இடித்து பொடியாக வச்சிருக்கிறோம். இது திப்பிலியை இடித்து பொடி செய்யப்பட்டிருக்கிறது. வாணலை அடுப்பில் வைக்கிறோம். சிறிதியாக எரிய விடுறோம். நல்லெண்ணெயை முதல்ல விடுறோம். இதில் இப்போ கரிசாலை அந்த சாறு ஊற்றுறோம். 1 பங்கு எண்ணெய்க்கு 2 பங்கு சாறு. ஒரு பங்கு எண்ணெய்க்கு 2 பங்கு கரிசாலாங்கண்ணி மூலிகை சாறை இடுறோம். இப்பொழுது இடித்து வைத்த சுக்கு, மிளகு, திப்பலி பொடியை
மூலிகை எண்ணெயில் போடுறோம். இப்பொழுது இடித்து வைத்த சுக்கு, மிளகு, திப்பலி பொடியை மூலிகை எண்ணெயில் போடுறோம். இன்னும் சிறிது நேரத்தில் எடுத்து, அதாவது எண்ணெய் பக்குவத்தில் என்ன சிறிது நேரத்தில் வந்துடும். இறக்கி ஆற வைத்து வடிகட்டி பத்திரப்படுத்தி பயன்படுத்த வேண்டியதுதான். இவ்வாறு காய்ச்சி பத்திரப்படுத்தப்பட்ட மூலிகை எண்ணெயை காலை, இரவு உணவுக்கு முன்பு 1 டீஸ்பூன் எடுத்து வெந்நீருடனோ அல்லது பாலுடனோ கலந்து அருந்தி வருவதன் மூலம் சகலவித கபக்கட்டுகளும் அகலும். நுரையீரல் பலம் பெற்று அவற்றில் உள்ள கோழைகள், சுவாச குழாய்களில் உள்ள அடைப்புகள் அகற்றப்பட்டு உடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைத்து, நான் முன்பே கூறியபடி இளைப்பு, மூக்கடைப்பு, சளி, இருமல், வீசிங், ஆஸ்துமா போன்ற தொந்தரவுகள் நீங்கி நீண்ட ஆயுளை பெறலாம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலமுடன்.